விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் ஆட்சி தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்றாங்க. உங்களுடைய ஆட்சி இன்னும் 6 மாசம் தான் நிலைக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி விஜய் அவர்கள் இதை எதிர்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். இன்னொன்று இவர் சிஎம் வந்தது யாருக்கும் ஜீரணிச்சிக்க முடியல. ஜீரணிச்சிக்க முடியலன்னா நீங்கள் போய் சுக்கு கஷாயம் போட்டு குடிங்கிறேன். சுக்கு கஷாயம் இடிச்சு இவர்கிட்ட கொடுக்கூடாது, கஷாயம் குடிக்கூடாது. உனக்கு ஜீரணம் ஆகலைன்னா நீ வீட்டில் குடிச்சிக்கோ. இப்போ இவங்க அந்த அந்த யாரும் எதிர்பார்க்கல. எல்லாரும் எதிர்பார்த்தது நான் உட்பட எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா நல்ல சீட்டு வருவார். ஒரு 20-30 சீட்டு வருவார். அதிமுக இவர் சப்போர்ட் இல்லாமல் தான் எந்த ஆட்சியும் அமையாது. இவர் சப்போர்ட் பண்ணால் தான் அதிமுகவோ திமுகவோ ஆட்சிக்கு வர முடியும். அப்போ திமுக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்போ திரும்ப அதிமுக வரும். அதிமுக சப்போர்ட்டில் தான் அதிமுக ஆட்சி அமைக்கும். அவர் துணை முதல்வரோ வாங்கலாம், சில 4-5 மந்திரிகள் வாங்கலாம். இப்படி தான் கணக்கு இருந்துச்சு. என் கணக்கு அப்படித்தான் ஓப்பன சொல்லுன்னு. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. இன்னைக்கு ஆப்போசிட் ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது யாருக்கும் அதை ஜீரணிச்சிக்க முடியல. அந்த சிஎம் சீட்டில் போய் விஜய் சார் அந்த உட்காந்துருக்காருல, அந்த காட்சியை இவங்களாம் ரசிக்கவே முடியல. இவங்களாம் இப்போ வந்துட்டான்ட்டு அந்த வெறுப்பு, அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த வன்மம் தான் இந்த சீட்டை கை வச்சு உட்காரக்கு முன்னாடியே என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்கன்னா, இதுதான் நீ செஞ்சுட்டு செயல்பட்டதுக்கப்புறம் செயல்படுங்கிறது ஓகே. ஒரு சட்டம் திட்டம் தீட்டி நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு 6 மாதம் தான் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே என்ன சொல்கிறேன், முன்னாள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை விட்டீங்க ஃபஸ்ட்டு? நாங்கள் 6 மாதம் பார்ப்போம், அவர் செயல்பாட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். சொன்னீங்களா? சொன்னீங்களா? அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு பெரும்பாலும் வந்தப்போ எதுக்கு உங்கள் பையன் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க? ஏன் கண்டிக்கல? சரி, அவர் கண்டிக்கல, நீங்கள் அடுத்து என்ன அறிக்கை விடுறீங்க? இந்த ஆட்சி எப்போ நான் கவிழும் எதுன்னு வார்த்தை. அடுத்த அழிவு நினச்சா நமக்கு அழிவு கன்ஃபார்ம் போயிடும். நான் சொல்கிறேன், இப்போ தான் அவர் சீட்டு உட்காந்து 2 நாள் ஆகலை. இந்த ஆட்சி எப்போ நாங்கள் கவிழும் தயாராக இருங்கன்னா எண்ணம் போல் வாழ்வு. நீங்கள் என்ன 6 மாதம் பார்ப்போம் பாருங்க. உங்களை 6 நாள் கூட உங்களை பொறுக்க முடியலன்னு கேட்குறேன். அப்படின்னு உங்களுக்கு அவருங்களை வருமோ? இந்த ஆட்சி கவிழும் ஆசை. இன்னொரு ஆட்சி மக்கள் கொடுத்து தீர்ப்பு. நீங்கள் இந்த ஆட்சி கவிழுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க, மக்கள் தீர்ப்பு அவமதிக்கிறீங்க, மக்கள் உணர்வு அவமதிக்கிறீங்க. நீங்களே ஓட்டு போட்டு உட்கார வச்சவங்கள நீங்கள் 4-8 கூட்டணி கட்சிக்கு போயிருக்காங்க. ஓகே, எங்க தயவுல தான் போய் உட்காந்துருக்கு. அவங்க நீங்கள் வச்சு நீங்கள் ஆட்சிக்கு வாங்க சொல்கிறேன்னா ஓகே, அவங்க அங்கே போனாங்க, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், நீங்கள் ஆட்சிக்கு வாங்க முடியாதுல்ல. அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, தப்பு. அப்போ பெரும்பான்மை யாரு?